ஒரு செருப்படை கூட்டம் என்று சொன்னால் கூட காவல்துறை வழக்கு போடுகிறது. மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கேட்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் எப்படி காவல்துறை இப்படி கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது? இங்க கொடுங்கோல் ஆட்சி நடக்குது சார். ஒரு இந்து அமைப்புகளோ மற்ற அமைப்புகளோ இங்க ஆர்ப்பாட்டம் நடத்த முடியாது, போராட்டம் நடத்த முடியாது. பாலகிருஷ்ணன் மாநில தலைவர் வந்து பிடிங்கிட்டாங்க. திமுக அரசாங்கத்தை அவர் எதிர்த்து பேசினாரு. இது என்ன ஒரு சர்வாதிகாரம், அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா இருக்கு, எங்க மாநாட்டெல்லாம் ரத்து பண்றீங்க வைக்கிறீங்கன்னு சொன்னதுக்காண்டி அடுத்த நாளே காலி. அப்ப அந்த கட்சிக்கு ஓனர் யாரு? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓனர் யார் சார்? நம்ம நினச்சிக்கிருக்கேன் டெல்லி இருக்கவங்க, அந்த ஓனரே இங்கே ஸ்டாலின் தான். ஏன்டா பேப்பயமானே, நீ என்னையவே எடுத்து பேசுவியா? அடுத்த நிமிஷம் காலி, இன்னொருத்தன் தூக்கி உள்ள போட்டாங்க செஞ்சு அடிக்கிறதுக்கு. இவங்களோட நினைவே இதுதான். திமுகன்றது 25 கோடிக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை வாங்கி வச்சிருக்கு. அதுலேருந்து நீ ஏன்டா நான் உனக்கு 25 கோடியும் கொடுத்து ஒரு 2 MP சீட்டும் கொடுத்து உன்னை ஆளாக்கி வச்சிருப்பேன், நீ எனக்கு எதிராக பேசுவியா? அப்படி தூக்கி அடுத்த நாள் பாலகிருஷ்ணனை தூக்கி விட்டாங்க. இப்போ வேற ஆளை போட்டிருக்காங்க. அப்போ இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைப்பதற்காக தான் கனிமொழி அம்மாவுடைய பேச்சு.